சொன்னால் எவ்வளவு காலம் இந்த உடம்புக்குள்ளாக உயிர் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சோதனையாக இந்த அதிகாரத்தை சொல்றார். இது யாருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த சர ஓட்டத்தை உணர்ந்தவர்கள் தான் இதை அறிந்து கொள்ள முடியும். சர ஓட்டம் அப்படின்னு சொன்னால், இந்த மூச்சு காற்று உள்ளே போய் வருது இல்லையா, அதுக்கு பேர் சர ஓட்டம்னு பேர். அந்த சர ஓட்டத்தை உணர்ந்தவர்கள் இதை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த 20 திருமந்திரத்தில் மக்களுடைய வாழ்நாளின் எல்லையை அளந்து அறிகின்ற முறையை சொல்றாரு. அப்படி சொல்லுகின்ற இந்த செய்திகள் எல்லாம் எல்லாருக்கும் பொருந்தும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் அளந்து அறிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பதில்லை. அதனால இதை நாம் அப்படியே பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம், நம்ம இன்னும் எவ்வளோ காலம் இருப்போம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னெல்லாம் நாம் என்ன பண்ண முடியாது, ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? சரி. வைத்த கை சென்னியில் நேரிதாய் தோன்றிடில் உத்தமம். இதை எப்படி கொண்டு கூட்டிக்கணும்னு சொன்னால், சென்னியில் வைத்த கை நேரிதாய் தோன்றிடில் உத்தமம். மிக்கீடில் ஓராறு திங்களாம். அத்தம் மிகுத்திட்டு இரட்டியது ஆயிடில் நித்தல் உயிர்க்கொரு திங்களில் ஓசையே என்று முதல் பாட்டிலேயே ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி சொல்றாரு. இந்த வாழ்நாள் எல்லையை அளந்து அறியக்கூடியவன் யாருடைய ஆயுளை அளக்கணும்னு நினைக்கிறானோ அவன் தலையில் அப்படி கையை வச்சா அந்த கையை இயல்பான எடையாக தெரிந்ததுன்னு சொன்னா வாழ்நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த பாரம் அதிகமாக தோன்றினால் ஒரு 6 மாதத்தில் அவனுடைய ஆயுள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அளக்கலாமா. அதான் சொல்றாரு, சென்னியில் வைத்த கை நேரிதாய் தோன்றிடில் உத்தமம். வாழ்நாளை அளந்து அறியக்கூடியவன் தன்னுடைய கையை அளக்கப்படுபவனுடைய தலை மீது வைத்தால் அது அவனுக்கு இயல்பான எடையாக தோன்றுமாயின் வாழ்நாளுக்கு என்ன கிடையாது, கேடு இல்லை. வாழ்நாளுக்கு கேடு இல்லை. ஒருவேளை அந்த காலத்தில் நோயாளிகளுடைய தலைமையில வைத்தியர்கள் கை வச்சு பார்த்ததுக்கு காரணம் இதுபாக கூட இருக்கலாம் இல்லையா. அதாவது நோயாளிகள் வரும்போது இல்லையா அப்படி வச்சு என்னப்பா எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது கேட்கும்போது இது எல்லாமும் இருக்கலாம். இப்போ இதெல்லாம் படிக்கும்போது தான் இப்படி இருக்குமோன்னு நமக்கு தோணுது. நாடியும் பார்ப்பாரு, தலையிலையும் கை வைப்பாரு. ஆமாம் இல்லையா. அது என்னன்னு சொன்னால், அந்த நோயாளியினுடைய தன்மை தோற்றத்தை பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்வார். நாடிங்கிறது நாடி தெளிவாக பார்க்கக்கூடியவர்கள் துல்லியமாக கணிச்சிடுறாங்க இல்லையா. ஆனால் இன்னைக்கு ரொம்ப அரிது அந்த மாதிரி இருக்கிறவங்க. இந்த சத்வாச்சாரியில் அர்ஜுனன் ஒருத்தர் இருந்தார், அவர் காலமாயிட்டார் சமீபத்தில். இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி காலமாயிட்டார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான சீடர்களை உருவாக்கி இருக்கிறார். ஒரு 2000 பேருக்கு மேலே நாடி பார்க்க சொல்லி கொடுத்துருக்கிறார். ஒரு பெரிய சேவையாக பண்ணார் அவர். அவர் யார், குணாலனா யாரோ ஒரு கலெக்டர் ஒருத்தர் இருந்தார், ஒரு வேலூர் மாவட்ட கலெக்டர். அவர் இருக்கிற காலத்தில் அந்த மலை ஓரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஏக்கரா மூலிகை தோட்டத்துக்காக ஒதுக்கி கொடுத்தார் அவருக்கு.
அவர் சிறந்த ஒரு சித்த மருத்துவராக இருந்தார். இப்போ அவருக்கு திருமணமாகலை, அவருடைய அண்ணன் மகன் தான் இப்போ இருக்கிறாரு. இந்த எதுக்கு சொல்லுவாருன்னு சொன்னால், அவர் நாடி எடை பார்ப்பார், நாடி எடை பார்ப்பார். இது ஏன் என்னுடைய சொந்த அனுபவம். அது என்னுடைய அம்மாவுக்கு புற்றுநோய். அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், கடைசி நேரம் தான் கூட்டிகிட்டு போகிறேன். அவர் நாடி பார்த்துட்டு அவர் ஒரு கணக்கு போட்டார். அதை சொல்லும்போது நமக்கு நேரடியாக சொல்லலை. இன்னொரு 6 மாதத்தில் இது திரும்பிடும் அப்படின்னார். ஆனால் கரெக்டாக 60 நாள்னு சொன்னார். 60 நாளில் திரும்பிடுன்னா 60வது நாள் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு. சரியாக 60வது நாள். அது 60வது நாள் உயிர் போயிடும்ன்றது நம்மக்கிட்ட சொல்லாமல் இன்னொரு 60 நாளில் இது மாறிடும் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பாக சொன்னார். கரெக்டாக 60வது நாள். அதை வச்சு தான் நான் அவருடைய இதுவை அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன். அவ்வளோ துல்லியமாக கணிச்சார். அது நாடி நடப்பு. அது 1 நெல் எடை 2 நெல் எடைன்னு சொல்லி அந்த எடை பார்க்கிற இது. அந்த மாதிரி நாடி பார்க்கக்கூடியவர்கள் அது சிறந்த வைத்தியர்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. உள்ளபடியே அப்படி தான் பார்க்கணும் வைத்தியம். அதுதான் நோய் நாடி இல்லையா? நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்வோம். நாங்கள் அவர் அழைச்சி மருத்துவ முகாமெல்லாம் நடத்தணும் சோளிங்கரில், எங்கள் பேரவை சார்பாக. நல்ல பழக்கம்தான் அவர். அந்த மாதிரியெல்லாம் நடத்தணும். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த காலத்தில் மருத்துவர்கள் இந்த நாடியும் பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த ஒரு நோயாளியுடைய தன்மையை பார்த்து கையை பிடிச்சி பார்க்கறது, அதை தலையில் கை வச்சு பார்க்கறது, இதெல்லாம் செய்வார்கள். இப்போ இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த காரணத்தினால தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ இந்த அளக்கக்கூடிய நபர் யாருடைய ஆயுளை அளக்கணுமோ அவர் தலை மீது கை வைக்கின்ற போது அது இயல்பான எடையாக இருந்தால் அவருக்கு நோய் இருந்தாலும் ஆயுள் கட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஒருவேளை அந்த கையினுடைய பாரத்தையே தாங்க முடியாமல் அந்த அவருடைய முகத்திலேயோ அல்லது அவர் சொல்லுகின்ற வார்த்தையிலேயோ அவர் சிரமப்படுவார் என்று சொன்னால் அது ஒரு 6 மாதத்தில் அவருக்கு ஆயுள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். மிக்கீடில் 1/6 திங்களாம். மிக்கீடில் மிகுந்த எடையாக தெரிந்தால் 6 மாதம். அத்தம்னா கையின் அர்த்தம் இல்லையா? சமஸ்கிருதத்தில் அஸ்தம் என்று சொல்லக்கூடியதை தமிழ் படுத்தி அவங்க அத்தம்னு எழுதியிருக்கிறாரு. அப்படின்னா கை. மிகுத்திட்டு இரட்டியதாயிரில் 2 மடங்கு பாரமா தெரிஞ்சா, 2 மடங்கு பாரமா தெரிஞ்சா நித்தல். இங்க நித்தல் என்பது மோனையை நோக்கி குறுகி இருக்குது. நீத்தல்னு வரணும், நீத்தல்னு வரணும். அங்க அத்தம் உத்தம் அப்படின்னு சொல்லி அந்த மோனையை நோக்கி என்ன இருக்கு? நித்தல்னு குறுகி, குறுக்கல் விகாரம் பேரு. நீத்தல் எது? உயிர் நீத்தல். ஒரு திங்களில், இது ஒரு திங்களில், 1 மாதத்திலேயே என்ன ஆகுன்னு சொன்னா உயிர் பிரிஞ்சிடும் என்பது சொல்லக்கூடிய நிலை என்று சொல்லுகிறார். அப்போ இது ஆயுள் பரீட்சையினுடைய முதல்ல பரீட்சித்து பார்க்கக்கூடிய ஒரு வழிமுறையை சொல்றார். அதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாரு, ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண் ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர். ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும் ஓசை உணர்ந்த உணர்வதுவாமி என்று பேசுகிறார். இங்கே ஓசைன்னா பேசுதல் அர்த்தம், சொல் என்று பொருள். இப்போ சொல்லுக்கு, அதாவது உணர்வதற்கு முதலாக நிற்கக்கூடியது சொல்லு. உணர்வதற்கு முதலாக இருக்கக்கூடிய சொல்லு. கேட்டல்,
அதானே ஃபர்ஸ்ட் சிந்தித்தல் தானே உணர்தல். அப்போ உணர்வதற்கு முதல்ல இருப்பது எது? கேட்டு. எதை கேட்கிறோம்? சொல்லு. அதனால என்ன சொல்றாரு? ஓசை என்று சொல்றாரு. ஓசையும் ஈசனும் ஒக்கும். அப்போ உணர்வதற்கு முதலாக இருக்கக்கூடிய சொல்லும் உணரக்கூடிய இறைவனும் ஒன்று. உணரக்கூடிய இறைவனும் ஒன்று, ஒரு நிகரானவர். அதுக்கு அடுத்து சொல்றாரு, உணர்வின் கண் அதை ஒக்கும் ஓசை உணர்ந்தவர் ஈசனை உள்குவர். சொல்லை யாரு விட்டார்களோ, சொல்லை விட்டவர்கள் ஈசனை உணர்கின்றவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌனிகள். என்னது? மௌனிகள், மோன நிலையில் இருப்பவர்கள் யாரை உணர்ந்தவர்கள்? ஈசனை உணர்ந்தவர்கள் என்று சொல்றார். இங்க மோன நிலை என்பது பேசாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, பேசாம இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர் அப்படின்னு சொன்னா மௌன விரதம் இருக்கிறவங்க எல்லாம் ஈசனை உணர்ந்தவர் என்று பொருள் அல்ல. அதனால்தான் முதல் அடியில் என்ன சொல்லிட்டாரு? ஓசையும் ஈசனும் உணர்வின் கண் ஒக்கும் சொல்லிட்டாரு. உணர்வின் கண் ஒக்கும் சொல்லிட்டாரு. அப்போ உணர்வுக்கு முதலாக இருப்பது சொல்லு, அதுதான் ஓசை இல்லையா? அதைத்தான் நம்ம நம்முடைய அருணகிரிநாதர் ரொம்ப அருமையா சொல்றாரு. சும்மா இரு சொல்லற, சும்மா இரு சொல்லற. மௌனமாக இருக்கிறதுங்கிறது என்னன்னு சொன்னா சிந்தனையின்றி இருப்பது, பேசாம இருக்கிறதுன்னு அல்ல. உலக முகமாக எந்த உணர்வும் இல்லாமல் இருப்பதற்கு பெயர் தான் என்னது? சும்மா இருக்கிறது. புரியுதுங்களா? சும்மா இருக்கிறதுன்னு சொன்னா பேசாம இருக்கிறது சும்மா இருக்கிறது இல்லை. இதெல்லாம் ஒரு பயிற்சி. ஒரு நாள் பேசாம இருக்கிறோம் சொன்னா இந்த மௌன விரதம் எல்லாம் இருப்பாங்க. வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அது தவறுன்னு சொல்லலை, ஆனால் அது உண்மையான மௌன விரதமா இருக்கணும். என்னங்க சும்மா? ஆமா, அதெல்லாம் விபச்சாரத்துக்கு சும்மா வந்தோன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த சிந்தையும் இல்லாமல் வந்தோன்னு சொல்லணும். அது மாதிரி இல்லாமல் வர்றது இல்லையே, இல்லையா? அப்போ சும்மா இரு சொல்லற. நானுங்க இந்த சித்தாந்த வகுப்புல இந்த செய்தி சொல்லியிருப்பேன், இங்கே சொன்னான்னு தெரியல. அதாவது ஒரு கோயில்ல ஒரு சாமியார் இருந்தார். கோயில்ல சாமியார் இருந்தார். அந்த சாமியாருக்கு மடப்பள்ளியிலேருந்து சாப்பாடு போகும். அவர் எப்பவுமே நெட்டியில் இருக்கிறவர், ஒரு நேர்மையான அதிகாரி, நிர்வாக அதிகாரி. அவர் கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப நேர்மையானவர், எந்த பித்தலாட்டும் பண்ண மாட்டார். அதனால நாள்தோறும் எழுதக்கூடிய கணக்கில் சும்மா இருக்கும் சாமியாருக்கு ஒரு பட்டை சாதம் எழுதி வைப்பார். கணக்கு எழுதும்போது என்ன, கோயிலிருந்து எது போனாலும் எழுதணும், எது வந்தாலும் எழுதணும். இப்போ அவருக்கு சாப்பாடு அனுப்புகிற கணக்கு எழுதுறாரு. சும்மா இருக்கும் சாமியாருக்கு ஒரு பட்டை சாதம், அதாவது ஒரு வேளை சாப்பாடு அப்படின்னு எழுதுறாரு. அடுத்த அதிகாரி வந்த உடனே கணக்கு வழக்கெல்லாம் ஆண்டவர் பண்ணணும் பார்க்குறாரு. இவர் தினந்தோறும் சும்மா இருக்கிற சாமியாருக்கு சோறுன்னு எழுதி இருக்கிறாரு. சும்மா இருக்கிற சாமியாருக்கு எதுக்கு சோறு போடணும், இன்னிலேருந்து நிறுத்துங்கடான்ட்டார். யாரு? அடுத்து வந்த அதிகாரி. இப்போ சாமியார் அன்னைக்கு வரல, சாப்பாடு வரல, அதை பற்றி கவலைப்படலை. அடுத்த நாளும் வரல, சரி ஏதோ மறந்துட்டாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டாரு. மூணாவது நாளும் வரல. என்னதான் ஆச்சுன்னு விசாரிக்கலாமேன்னு ஆஃபீஸ் பக்கம் வராரு. என்னப்பா 3 நாளாக சாப்பாடு வரல அப்படின்னு. இந்த புதுசாக வந்திருக்கிற அதிகாரி தான் நிறுத்த சொல்லிட்டாருன்னு. உடனே அதிகாரி எங்கே இருக்கிறாரு? அந்த அறையில் உட்காந்துட்டுருக்காரு. ஒன்று ஒரு சாமி போன உடனே, நீங்கள் தான் புதுசாக வந்திருக்கிற அதிகாரி? ஆமாம். இல்லை 3 நாளாக சாப்பாடு வரல, ஏன்னு கேட்டு போடான். நான் சும்மா இருக்கிற சாமியாருக்கு சோறு எதுக்கு கொடுக்கணும், அதனால தான் நிறுத்திட்டேன்னாரு. உடனே அதிகாரியை பார்த்து, சும்மா இருக்கிறதுன்னா அவ்வளோ சாதாரண வேலையான்னு கேட்டார். யார்? சாமியார். ஏன்னா சும்மா இருக்கிறதுன்னா பெரிய கஷ்டமான வேலையா அப்படின்னு அதிகாரி கேட்குறாரு. உடனே சரின்னு சாமியார் புரிஞ்சுக்கிட்டு, சரிப்பா
நீ கொஞ்ச நேரம் சும்மா இருந்தார். நீ கொஞ்ச நேரம் சும்மா இருந்தார். கொஞ்ச நேரம் நான் இன்னைக்கு முழுக்க கூட நான் சும்மா இருக்க முடியும்னாரு வேற அதிகாரி. வேண்டாம் வேண்டாம் கொஞ்ச நேரம் இருப்போதுன்னாரு. இவர் எதிர்க்க உட்காந்துட்டாரு. அடுத்து ஒரு 10 வினாடி 10 செகண்ட் போச்சு. பலார்னு ஒன்று அந்த கன்னத்தில் விட்டாரு. அதிர்ச்சி ஆகி போச்சு யாரு அந்த அதிகாரிக்கு. ஏன் சாமி என்ன அடிச்சிங்கண்ணே? உன்ன நான் சும்மா தானே இருக்க சொன்னேன். ஆமா சாமி நான் சும்மா தானே உட்காந்துங்கிறேன். எங்க சும்மா உட்காந்துங்கிறேன்? நாளைக்கு தானே கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஐயோ நீ கட்டாத வந்துட்டுமேன்னு ஏன் நினைச்ச அப்படின்னாராம். நாளைக்கு லாஸ்ட் டேட் ஆகுது, இன்னைக்கே கட்டிடலான்னு நினைச்சுமே, ஏன் கட்டலன்னு நினைக்கிறேன், ஏன் நினைச்சேன்னாராம். அப்போதான் புரிஞ்சுதான் யாருக்கு, அந்த அதிகாரிக்கு சும்மா இருக்கிறதுன்னா எவ்வளோ கஷ்டம்னு. எப்போ அடி வாங்கின பிற்பாடு இல்லையா? அப்போ சும்மா இருக்கிறதுன்னா பேசாம இருக்கிறது சும்மா இல்லை. எந்த சிந்தையும் இன்றி இறை சிந்தையோடு ஒன்றி இருப்பது தான் எது? அதைத்தான் ஓசையற நின்றவர் ஈசனை உள்குவர், ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர் என்று திருமூலர் அதனால் தான் சொல்றார். நம்முடைய அருணகிரிநாதரும் சும்மா இரு சொல்லார அப்படின்னு சொல்றது காரணமும் அதுதான். ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும் ஓசை உணர்ந்த உணர்வதுவாமி என்று பேசுகிறார். அப்போ சொல்லை விடுத்தவர்கள் தான், அதாவது மோன நிலையில இருப்பவர்கள் தான் அந்த ஈசனை உள்கி நிற்பவர்கள். அப்படி அவர்களுடைய உள்ளத்தில் அந்த பெருமானும் எப்படி இருப்பான் சொன்னா, அந்த சொல்லை தம்மின் வேறாக உணர்ந்த உணர்வு வடிவாக இருப்பான் என்று சொல்லுகிறார். அதாவது பெருமானை மட்டுமே எண்ணியவர்களாக உணர்ந்தவர்களாக அந்த ஆன்மா நிற்கின்ற போது அந்த வடிவாகவே யார் இருப்பான் சொன்னா பெருமானும் இருப்பான் என்று சொல்லுகிறார் இல்லையா? அதாவது நம்முடைய பட்டினத்தார் தான் நினைக்கிற ஒரு அருமையான ஒரு பாட்டு போட்டு சொல்லுவார். எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பற்றாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே. எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தே. வித்தகமாய் காதி விளையாடி இரு கைவீசி நடந்தாலும் தாதி மனம் நீர்கூடத்தேத்தான் என்று ஒரு அருமையான பாட்டை சொல்லுவார். அதாவது காதி விளையாடி இரு கைவீசி நடந்தாலும், இதெல்லாம் ஒரு காலத்தில் பட்டினத்தார் காலத்தில் இல்லையா? நம்ம காலத்தில் கூட இருந்தது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் தலை மேல ஒரு குடத்தை இடுப்புல ஒரு குடம் தூக்கிட்டு வந்த காலமெல்லாம் உண்டு. அது பொது குளத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு வரும்போது அப்படி 4 பேர் 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், தண்ணி குடத்தை தூக்கிட்டு போயிட்டு அந்த குளத்துல தண்ணி முண்டு இப்படி வச்சுக்கிட்டு வரும்போது பம்பு ஆடிக்கிட்டு வருவாங்க, பேசிக்கிட்டு வருவாங்க. அதான் சொல்றாரு, காதி தண்ணி தலை மேல தண்ணி கூட இருக்கு, 2 கையும் வீசி பேசிக்கிட்டு வருவாங்க. காதி விளையாடி இரு கைவீசி நடந்தாலும் இல்லையா, தாதி மனம் நீர்கூடத்தேத்தான். அந்த மனசு எங்க ஒன்றி இருக்கும்? குடத்துல தான் இருக்கும். கை வீசி பேசிக்கிட்டு வருவாங்க, பேச்சு ஒரு பக்கம் இருக்கும், நட ஒரு பக்கம் இருக்கும், உள்ள எங்க ஒன்றி இருக்கும்? குடத்துல. அந்த மாதிரி எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும், எந்த தொழிலை செய்தாலும் எந்த அவத்தையில இருந்தாலும் இல்லையா? இங்க அவத்தைங்கிறது என்னன்னு சொன்னா 5 அவத்தை: நனவு, கனவு, உறக்கம், பேரறக்கம், உயிர்ப்படக்கம் என்று சொல்லக்கூடிய 5 அவத்தை. எந்த அவத்தையில் இருந்தாலும் எந்த தொழிலை செய்தாலும் முத்தர்களுடைய மனம் எங்க இருக்குன்னு சொன்னா மோனத்தே, எல்லாம் கடந்த நிலையில இருக்கும் என்று யாரு? பட்டினத்தார் பேசுகிறார். அதைத்தான் இங்கே நம்ம திருமூலர் ரொம்ப அருமையா இந்த மாதிரி
ஈசனோடு ஒன்றி இருக்கின்ற நிலையை பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக, ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில் நாமே உரைகின்ற நன்மை அளித்திடும், பூமேல் உரைகின்ற போதகம் வந்திடும், தாமே உலகில் தலைவனும் ஆமே என்று பேசுகிறார். இப்போ முதல் பாட்டில் வாய் வாழாமை, அதாவது சும்மா வாயாடிக்கிட்டு இல்லாமல் மௌனியாக இருக்கின்ற நிலையை பேசுவது இல்லை. யாகாவாராயினும் நாகாக்க, புரியுதா? இது நம்முடைய கனக சுப்புரத்தினன்னு ஒருத்தர் இருக்கிறார் சென்னையில், கவனகர், 16 கவனகர். அவங்க அப்பா திருக்குறள் பேர் ராமையா பிள்ளை. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் கவனகத்தில் எழுதிக்கிட்டு இருந்தார். இவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க ஊரில் அவங்க ஊருக்கு பக்கத்து ஊரில் நடந்த ஒரு நிகழ்ச்சி எழுதுறார். இந்த சோத்துப்பட்டின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு பெரியவர் இருப்பாராம். அவருக்கு 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடுவாராம், நிறைய சாப்பிடுவாராம். அவர் சாப்பிட்றத அதிசயமாக பார்ப்பாங்களாம். ஆனால் அவ்வளோ எளிதாக ஜீரணம் ஆகிடுமா. ஒரு ஊரில் ஒரு குரு பூசை விழா, அந்த காலத்தில் எல்லாமே பெரிய பந்தல் போட்டு விழா, ஒரு வசதி படைத்த ஒருத்தர் விழா நடத்துகிறாரு. நிறைய சொற்பொழிவுகள்லாம் நடக்குது, இப்போ எல்லாம் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. இவர் நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அப்படி ஏரி கரைக்காக போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வந்த உடனே அந்த நிகழ்ச்சி நடத்துகிற ஒரு மனைவி கிட்ட, பசிக்குது ஏதாவது இருந்தால் கூட அப்படின்னாராம். எல்லாமே பகல் வேலை உணவு முடித்து எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு இருக்காங்க சமையல்காரு. அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், சரி சாமி கொஞ்ச நேரம் திண்ணையில் இருங்க, நான் கொஞ்சம் களியானா கலாரிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அடுப்பில் உலைய வச்சு மாவை கிண்டு களிகளை. அந்த நேரத்துக்கு இவர் வர்றாரு அந்த நிகழ்ச்சி. அவர் பகலெல்லாம் தன்னுடைய மனைவி இந்த நிகழ்ச்சியில் இருந்ததையும் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கஷ்டப்பட்டு இது பண்ணிக்கிட்டு இங்கே அடுப்பு ஊதிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு மனசு சரியாக ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் உடனே சாமியை பார்த்து கொஞ்சம் கோபமாக பேசிட்டார். சாமியார், இன்னும் பசி அடங்கலையா உனக்கு, இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. உடனே சொல்லிட்ட உடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு, இல்லை வேற என்ன சொன்னார், இல்லை பசி அடங்கலான்னு சொன்னேன். என்ன வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, இன்னும் உங்களுக்கு வாய் கட்ட வரலையா அப்படின்ட்டார். வாயை கட்ட வரலையான்ட்டார். அவர் சொன்ன சாப்பாட்டு விஷயத்தில், இன்னும் உங்களுக்கு வாயை கட்ட வரலையா, வாயை கட்டுகின்ற இது வரலையா அப்படின்ட்டார். அந்த வார்த்தை எனக்கு சரியா நல்லா எழுதுறாரு, நினைவில் இல்லை. இன்னும் உங்களால் வாயை கட்ட முடியலையா அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை கேட்டுடுறாரு. கேட்ட உடனே அந்த சாமி உடனே சரிப்பா வாயை கட்டிட்டேன். அந்த செகண்டை சொல்லிடுச்சு, வாயை கட்டிட்டேன். அந்த அம்மா அந்த வார்த்தைக்கு அந்த கோபத்தில் பேசிட்டாலும் அவர் ரொம்ப மனசு சங்கடப்பட்டு, அதுக்குள்ளே அந்த அம்மா களியை கிண்டி என்னவோ பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு. கணவனும் மனைவியுமா கெஞ்சுறாங்க, வாயில் ஊட்டுறாங்க. ஏற்றுக்கலையே இந்த சாமி, ஏற்றுக்கல. அவர் பேர் என்னவோ எனக்கு நினைவில்லை. அவர் பேரை சொல்லி, சாமி வாயை கட்டிடுச்சு, இன்னையிலிருந்து 3வது நாள் உங்கள் தோட்டத்தில் அடக்கமாயிடும், ஏற்பாடு பண்ணிடுன்னுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எவ்வளவோ கெஞ்சுறாங்க, சாப்பிடல. இப்போ ராமையாவும் போய் நிற்கிறார். அப்போ அவருக்கு கண்ணு தெரியாது. அவங்க மனைவி பெயர் சரஸ்வதி. ராமையா நின்ன உடனே அந்த சாமி சொல்லி, ராமையா, இந்த சாமியோட வயிற்றை நிறைக்கிறதுக்கு சரஸ்வதி படாத பாடுபட்டிருப்பா. அதனுடைய பலனெல்லாம் நீங்கள் உலகம் பூரா அவங்க பிள்ளைங்க போன இடமெல்லாம் புகழ் பெற்று சாப்பிடுவாங்க.
அப்படின்னு வாழ்த்திருக்குது. அதெல்லாம் சொல்லுவார் கவனகர். இன்னைக்கு நாங்கள் அவங்கள மாதிரி அந்த ஞானிகளுடைய வாய் சொல்லுத்தான், அந்த வரம் தான் நாங்கள் இன்றைக்கு எல்லாருமே நல்லா இருக்கிறோம். அன்றைக்கு நாங்கள் வறுமையிலிருந்து அவர் சொன்ன மாதிரி அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் கூட இந்த சாமி போய் நிற்குமா, சரஸ்வதி கண்மா கரைக்கு போயிட்டு வந்துட்டேன், வயிறு கூப்பிடுது அப்படின்னு வரோம். என்ன இருக்குதோ அதை கரைச்சி ஊற்றுமா. பழையதாக இருந்தாலும் சரி, அப்படி எதுவும் இல்லைன்னு சொன்னால் உடனே வச்சு எதையாவது கஞ்சி காய்ச்சினாலும் கொடுக்குமா. அந்த மாதிரியெல்லாம் பண்ணதனுடைய புண்ணியத்தை நீங்கள் உன் பிள்ளைங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதையெல்லாம் இவ்வளவும் சொல்லிவிட்டு கரெக்டாக 3ஆவது நாள் இல்லையா, எங்கே ஒரு தோட்டத்தில் இடம் சொன்னாலும் அந்த தோட்டத்தில் ஜீவசமாதி ஆகிடுது. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், வாயை கட்டுறது அப்படிங்கிறது, வாயை கட்டுறதுங்கிறது அதுக்கப்புறம் அந்த பெரியவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், தான் வீட்டில் எல்லா இடத்துலையும் யாகாவாராயினும் நாகாக்க எழுதி வச்சுட்டு வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் யாருக்கிட்டையும் பேசிடாதீங்க, வாய் துடுக்கா பேசாதீங்க. அது இருக்கு. அது 2 வகையில் நாம் அதை புரிஞ்சுக்கணும். அந்த சாமிக்கு இவர் வழியாக நிறைவு வரணும்னு சொல்லி திருவருள் இல்லையா, இவருக்கு இப்படி நாம் ஞானிகளை அடையாளம் காணாமல் இப்படி பேசிடக்கூடாது என்பதை அவருக்கு உணர்த்தணும். இந்த 2ம் ஒரு சேர நிகழ்ந்த ஒரு நிகழ்வாக பெருமான் அப்படி நடத்தி இருக்கிறான். அப்போது காத்தல் என்பது அது உணவு மட்டும் இல்லை, சொல்லுக்காகவும் தான் சொல்லுகிறார். சரி, அடுத்தது சொல்லுகிறார் இங்க, இந்த வாயை கட்டுறது சொல்லிட்டு இந்த வாயு கட்டுவதையும் அடுத்த இதில் பேசுகிறார். ஆயுள் பரீட்சையில் ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில் நாமே உரைகின்ற நன்மை அளித்திடும், பூமேல் உரைகின்ற போதகம் வந்திடும். போதகம்னா போதம் அப்படின்னா ஞானம் இல்லையா, அது இங்கே போதகம்னா ஞானம்னு அர்த்தம். வந்திடும் தாமே உலகில் தலைவனுமாமி என்று பேசுகிறார். இப்போ ஆமே அழிகின்ற வாயுவை நோக்கிடில் என்று பேசுகிறார். ஒவ்வொரு மூச்சிலையும் நாலங்களும் அழிஞ்சிக்கிட்டே இருக்குது இல்லையா. ஒரு மூச்சிலையும் நமக்கு எத்தனை அங்கலம் அழியுது? 4 அங்கலம் பொழுது. இதை அறிகின்ற அறிவு உண்டாகுமாயின், அறிகின்ற அறிவு உண்டாகுமாயின் நாமே உரைகின்ற நன்மை அளித்திடும். இதை அறிந்து கொண்டு மூச்சை கட்டுக்குள் கொண்டு வருகின்ற அந்த பழக்கத்தை, அந்த முயற்சியை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நெடுங்காலம் வாழ்கின்ற நன்மையை கொடுக்கும் என்று பேசுகிறார். அதைத்தான் என்னது மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சின்னு சொல்றது. பூமேல் உரைகின்ற போதகம் வந்திடும். இது சாதாரணமாக நிற்கின்ற நிலையில இந்த மூச்சு பயிற்சி ஆயுளை நீட்டித்துக் கொள்வதற்காக அந்த நிலையையே இந்த ஆதாரத்தில் வைத்து யோகமாக பயிலுகின்ற போது என்ன வரும்? ஞானமும் கைவரும். அந்த ஞானம் கைவருகின்ற நிலையில் இந்த உலகத்தில் தாமே தலைவனும் ஆமி இல்லையா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மனித கடவுளாக விளங்குகின்ற நிலையையும் பெற்றுவிடலாம் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக தலைவன் இடம் வளம் சாதிப்பார் இல்லை, தலைவன் இடம் வளம் ஆயிடில் தையல், தலைவன் இடவளம் தான் வழி அஞ்சில், தலைவன் இடவளம் தன் வழி 100 என்று பேசுகிறார். அதாவது இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இடம் வளம் சாதிப்பார் இல்லை என்று பேசுகிறார். இங்க தலைவன்னா இறைவன் அர்த்தம். இறைவன் தான் நமக்கு என்ன கொடுத்திருக்கான்னு சொன்னா நாடிகளை கொடுத்திருக்கிறான். அந்த நாடிகள்ல இடநாடி வளநாடி, இந்த இடநாடி வளநாடி என்கிற அந்த பிங்களை நாடியினுடைய வழிகளை பயனுடையதாக
ஆக்குகின்ற வகையில் சாதனை செய்பவர்கள் இந்த உலகத்தில் ரொம்ப அரிது என்று சொல்றார். அப்படி சாதிப்பார் இல்லை. அப்படி சாதித்தால் என்னவாக அந்த நாடிகளை பயனுடையவராக மாற்றிவிட்டால் அவற்றால் என்ன ஆகும்? ஐம்புலன்களும் தன் வழிப்படும். ஐம்புலன்களும் தன் வழிப்படும். அதாவது விருப்பத்துக்கு ஓடாது. அப்படி தன் வழிப்படுகின்ற நிலையில் அந்த சாதனையை மேலும் மேலும் செய்ய, அந்த சாதனையை மேலும் மேலும் செய்ய அந்த அந்த சாதகன் எப்படி இருப்பான் சொன்னா 100 ஆண்டு அளவினதாக குறைவின்றி வாழ்வான் என்று சொல்றார். தலைவன் இடம் வளம் தன் வழி 100 என்று பேசுகிறார். அப்படி நீண்ட ஆயுளை பெறக்கூடிய வழிமுறை அது என்று சொல்றார். இது வாயு வசம், இது வாயுவை வசப்படுத்துதல், இந்திரியத்தை வசப்படுத்துதல், இது எல்லாம் யோக அனுபவம். இந்த மூன்றையும் முறையாக செய்கின்ற போது வாழ்நாள் நீடிக்கும் என்று சொல்றார். வாழ்நாள் நீடிக்கும் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தது இந்த வாயு வசத்தை பற்றி சொல்லுகின்ற போது எப்படி இடநாடி பிங்களை நாடி வடநாடியினுடைய முறையறிந்து வாயு ஓட்டம் இருக்கணும். அது பேர் சர ஓட்டம்னு சொல்லணும். ஏறிய 6 80 சென்றிடும், தேறிய 7 சிறக்கும் வகையெண்ணில் 6 10 அமர்ந்த 2 தேறியே நின்று தெளிவு இவ்வகையே என்று பேசுகிறார். அதாவது பிராணவாயு பலநாடி இடநாடிகளில் முறையாக 1 6 என்னும் முறையில் வெளியே போகுமாயின் வாழ்நாள் 80 ஆண்டு வரையில் சென்றிடும் என்று சொல்றார். அதாவது வளநாடி வழியாக ஒரு மாத்திரை அளவு வெளியே போகணும். இடநாடி வழியாக 6 மாத்திரை அளவுக்கு வெளியே போகணும். இப்போ இது என்னன்னா இடநாடி வழியாக தான் மூச்சு உள்ளே போகணும். இடநாடி வழியாகத்தான் மூச்சு உள்ளே போகணும். ஏன்னா ஏற்கனவே தொடக்கத்திலே சொல்றாரு, எங்கே இருப்பினும் பூரி இடத்திலே என்று சொல்லுவார். எங்கே இருப்பினும் பூரி இடத்திலே. பூரித்தல் அப்படின்னா மூச்சை உள்ள இழுக்கிறது இல்லையா? இடத்திலே அப்படின்னு சொன்னா இடநாடி வழியாக. அப்ப இடநாடி வழியாக மூச்சு உள்ள போகணும், வலநாடி வழியாக என்ன ஆகணும்? மூச்சு வெளியே வரணும் இல்லையா? அப்போ இடநாடி வழியாக மூச்சு அதிகமாக வெளியே போகுதுன்னு சொன்னா ஆயுள் குறையும். இடநாடி வழியாக மூச்சு வெளியே போகுதுன்னா ஆயுள் குறையும். இப்ப 6 மூச்சு வெளியே போகுது இடநாடி வழியாக அப்படின்னா 80 ஆண்டுன்னு சொல்றாரு. இது அதிகமாக என்ன ஆகும் சொன்னா ஆயுள் குறைந்துகிட்டே வரும். அதான் சொல்றாரு, தேறிய 7 சிறக்கும் வகையெண்ணில் 1 7 என்கிற முறையில் வெளிப்போகுமாயின் வாழ்நாள் என்னாகும்? 6 10 ஆகும், 60 ஆண்டு ஆகும். வாழ்நாள் 60 ஆண்டு. அதுக்கு அடுத்தது அமர்ந்த 2 தேறியே நின்று தெளிவு வகையே என்று சொல்லுகிறார். இப்படி இந்த நாசி வழியாக புகுகின்ற முறையை அறிந்து அதாவது இடநாடி வழியாக அதிகமாக மூச்சு வெளியே போச்சுன்னு சொன்னா தீங்கு மிகுதியாகும். இந்த தெளிவை பற்றி நீ நடந்து கொள் என்று பேசுகிறார். இப்ப இதையெல்லாம் நாம் எப்படி சார் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னா அதைத்தான் திருமூலர் தெளிவா சொல்றாரு. அவரவருடைய கண்மத்திற்கு ஈடாக இந்த பிராணவாயு சிலருக்கு வலநாசி வழியாக உள்ளே போகும், சிலருக்கு இடநாசி வழியாக உள்ளே போகும். வலநாசி வழியாக உள்ளே போகின்ற போது ஆயுள் குறையும், இடநாசி வழியாக உள்ளே போகின்ற போது ஆயுள் நீளும். இதையெல்லாம் அவரவருடைய
வினைப்பயன் அடிப்படையில் தான் இந்த சர ஓட்டம் இருக்கும். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அதான் சொல்றாரு. இவ்வளவும் சொல்லிட்டு இது எல்லாம் நாம் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பெருமானை சார்ந்து இருக்கணும். யாரை சார்ந்து இருக்கணும்? பெருமானை சார்ந்து இருக்கணும். அது நாம முயற்சி பண்ணி செய்யறது தொடர்ந்து இருக்காது. புரியுதுங்களா? ஒரு நேரத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? பழைய நிலைமைக்கு வந்துடுவோம். புரியுதுங்களா? சரி, அடுத்து இவ்வகை 8 இறப்பெற ஓடிடில் அவ்வகை 50 என்ன அறியலாம், செவ்வகை 9 சேரவே நின்றிடில் மூவகையாவது 33 என்று அடுத்த பாட்டில் சொல்றார். பிராணவாயு மேற்கூறிய வகையில 8 மூச்சு வெளியே போச்சு, இடமூக்கு வழியாக வெளியே போகுதுன்னு சொன்னா 50 வருஷம்தான் ஆயுள் இல்லையா? 9 அப்படின்னு இறங்கினா 33 வருஷம். இப்ப ஆயுள், அவரவருடைய ஆயுள் கணக்கு எப்படி பெருமான் வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா? அந்த வினைக்கு ஏற்றாற் போலத்தான் இந்த சர ஓட்டம் இருக்கும். அப்படிதான் தெரிஞ்சுக்கணும் இல்ல? அப்போ இது எல்லாம் என்னன்னு சொன்னா, நம்முடைய அருணை ஐயா விளக்கம் கொடுக்கும் போது இது எல்லாம் வினை வழி அவரவருடைய கண்மத்திற்கு ஈடாக இந்த சர ஓட்டம் இருக்கும் என்று பேசுகிறார். அதுக்கு அடுத்தது பாரு, மும்மூன்றும் ஒன்றும் முடிவுற நின்றிடில் எண் 3 4 இடவகையாய் நிற்கும் 5 ஓடி அகலவே நின்றிடில் 13 ஈராறு பார்க்கலுமாமே என்று பேசுகிறார். இப்போ பிராணவாயு 1 இங்க 3 1 அப்படின்னு சொன்னா 3 3 9 1 10 வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. முதல்ல எனக்கு 6 சொன்னாரு, 7 சொன்னாரு, 8 சொன்னாரு, 9 சொல்லிட்டாரு முதல் பாட்டுல. இப்போ இந்த பாட்டுல 3 1 அப்படின்னா 10 இல்லையா? 10 எண்ணிக்கை மூச்சு இடமூக்கு வழியா வெளியே போகுதுன்னு சொன்னா என்ன ஆகும்? ஆயுள் 28 வருஷம்தான். எண் 3 இது எண் 3 4 24 ஒரு நாள், 24 ஒரு நாள் 28 வருஷம். இது ஆயுள். எத்தனை இடமூக்கு வழியா 10 மாத்திரை அளவுக்கு மூச்சு வெளியே போகுதுன்னா இல்லையா? உள்ளே வருகின்ற சுவாசம் வெளிமூக்கு வழியா, அதாவது இடமூக்கு வழியா 10 போச்சுன்னு சொன்னா என்னது? 28 ஆண்டுகள். 5 ஓடி அகலவே, 5 ஓடி அகலவே 15 ஓடிடுச்சுன்னு சொன்னா, 15 எண்ணிக்கையில் ஓடிடுச்சுன்னு சொன்னா வயசு எத்தனை அப்படின்னு சொன்னா 25. 13 ஈராறு பார்க்கலுமாமே 25 வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றார் ஆயுள் கணக்கு. அப்ப இந்த முறை என்பது அவரவர்களுடைய வினைப்பயனுக்கு ஏற்றாற் போலத்தான் இந்த சர ஓட்டம் இருக்கும் என்று. பார்க்கலுமாகும் பகல் 30 ஆகில் ஆக்களுமாகும் ஆவது ஒன்று, ஆக்களுமாகும் அவ் அறிவார் 2 உள்ளிட்டு போக்களுமாகும் புகழற ஒன்றெண்ணில் தேக்கலுமாகும் திருந்திய 10 என்று பேசுகிறார். 2 உள்ளிட்டு என்ன இருக்கு? அதன இருக்கு. ஆக்களுமாகும் அவ் 2 உள்ளிட்டு சரியாத்தான் இருக்கு இல்லையா? சரி, இப்போ பகல் 30 ஆகில், பகல் 30 ஆகில் இந்த பிராணவாயு இருக்குது. பகல்ல 30 நாழிகையும் இடநாடி வழியாக வெளியே போய்கிட்டே இருந்தா வாழ்நாள் எத்தனை அப்படின்னு சொன்னா 12. வாழ்நாள் எத்தனை? 12. 60 நாழிகையில் பகல் 30 நாழிகை, இரவு 30 நாழிகை. எது? ஒரு நாளைக்கு
இந்த பகல் 30 நாழிகையும் இடமூக்கு வழியாகவே மூச்சு காற்று வெளியே போகுது அப்படின்னு சொன்னா, இடமூக்கு வழியாகவே மூச்சு காற்று போகுதுன்னு சொன்னா வாழ்நாள் எத்தனை? 12 என்று வரையறுத்து விடலாம். அதுக்கு அடுத்தது அது வரையறுத்து விடலாம்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சொல்றாரு அதனை அனுபவமாகவும் காண முடியுங்கிறார். அடுத்து சொல்ற போக்களுமாகும் புகழற ஒன்றெனில் இடையே மாற்றம் புகாது ஒழிய ஒரு நாள் முழுதும், அதாவது 60 நாழிகையும் இந்த பிராணவாயு இடநாடி வழியாகவே போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா அடுத்த 10 ஆண்டுல ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்ட்டார். அடுத்த 10 ஆண்டுல தேக்கலுமாகும் திருந்திய 10 ஆண்டுல வாழ்நாள் முடிஞ்சிடும் என்று சொல்லுகிறார். இது ஆயுளை எண்ணிக்கக்கூடிய இன்னொரு பரீட்சை. அதுக்கு அடுத்து சொல்றாரு, ஏயிரு நாளும் இயல்புற ஓடிடில் பாயிரு நாளும் பகையற நின்றிடும் தேய்வுற மூன்றும் திகழவே நின்றிடில் ஆய் உருவார் என்று அளக்கலுமாமி என்று பேசுகிறார். பிராணவாயுவானது 2 நாள் அளவும் இடைநாடி வழியாகவே இயங்கின். இதை எப்படி நாம் இது பண்ணிக்கலாம்னு சொன்னா, இப்போ படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, படுத்த படுக்கையா நோயுற்று இருக்கிறாங்க. சில பேர் இன்னும் இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னெல்லாம் பேசுறோம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மூச்சு சர ஓட்டம் இடமூக்கு வழியா நடக்குதா வலமூக்கு வழியா நடக்குதான்னு நாம ரொம்ப உற்று கவனித்து பார்த்து அந்த மூச்சு எந்த மூக்கு வழியாக அதிகமாக வெளியே போகுதுங்கிறத நாம கண்டு அறிந்து விட்டோம் சொன்னா, அது எவ்வளவு நேரம் போகுது அந்த நாழிகை கணக்கையும் பார்த்துட்டோன்னு சொன்னா நாம் ஒரு முடிவுக்கு வரலாம், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஆன்மா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது அதுக்காக நாம் பயன்படுத்தலாம். இது இல்லையா? இது ஆயுள் பரீட்சை, நாமெல்லாம் அப்படிதான் பயன்படுத்துகிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இதையெல்லாம் நாம் இப்படியெல்லாம் பயன்படுத்தி கண்டு அறிந்து விட முடியாது. நம்ம வந்த வேலை என்ன? அவனை சிந்திப்பதற்கு. அதை மட்டும் நாம் செய்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் இந்த சிந்தனையெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவன் எத்தனை நாளைக்காவது வச்சுட்டு போகட்டும், எப்போ வேணாலும் கூட்டிகிட்டு போகட்டுமே, நமக்கு என்ன இருக்குது? புரியல? சரி, அதுக்கு அடுத்தது ஏயிரு நாளும் இயல்புற ஓடி அதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி 2 நாள்கள் அளவும் இடநாடி வழியாகவே இயங்கினால் அந்த உயிர் 8 ஆண்டு வரைக்கும் இடையூறு இன்றி உடலில் நிற்கும். அதுக்கு அடுத்தது 3 நாள் இந்த மாதிரி இடமூக்கு வழியாகவே போனால் என்ன ஆகுன்னு சொன்னா வாழ்நாள் 6 ஆண்டு என்று அளந்து கூறிவிடலாம். எத்தனை ஆண்டு? 6 ஆண்டு. அதுக்கடுத்து அளக்கும் வகை நாடும் அவ்வழி ஓடில் விளக்கும் ஒரு நாடு மெய்ப்பட நிற்கும் துளக்கும் வகை 5 உய்நெறி ஓடில் கலக்க மரம் 3 காணலுமாமி என்று பேசுகிறார். வாழ்நாளை அளந்தறிகின்ற வகையில் எது? துளக்கும் வகை 5 உய்நெறி ஓடில் தூய்நெறி ஓடில். சரி, பாடபேதம் தான், பொருள் ஒன்று தான். சரி, இப்போ அளக்கின்ற அந்த வகையில் 4 நாள்கள் பிராணவாயு இடைகளை வழியாகவே இயங்கினால் 4 ஆண்டுகள் இந்த உயிர் உடலில் பொருந்தி இருக்கும். 5 நாள்கள் அவ்வாறு இயங்கினால் தெளிவாக 3 ஆண்டுல வாழ்நாள் எல்லையை காணலாம் என்று பேசுகிறார். என்ன அப்போ அந்த சரவோட்டம் எப்படி இயங்குகிறது என்பதை வைத்துத்தான் இந்த ஆயுள் கணக்கை நாம சொல்ல முடியும் என்று சொல்றார். காணலுமாகும் கருதிய 10 ஓடில் காணலுமாகும் கலந்த 2ஐயும் காணலுமாகும் கலப்பெற மூவைந்தே காணலுமாகும் கருத்தர ஒன்றே
என்று பேசுகிறார். பிராணவாயு 10 நாள் இடைநாடி வழியாகவே இயங்கின் இந்த உயிர் உடலில் கலந்து வாடுகின்ற ஆண்டு 2 என்பதை அறியலாம். 2 வகையில் நாம் சொல்லலாம். முதல்ல சொன்ன மாதிரி இந்த நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்கள் சொல்லலாம். இன்னொரு வகையில் இந்த குழந்தை பிறந்த உடனே இயல்பாக இருக்காது இல்லையா, சில இந்த வினைப்பையனுக்கு ஏற்றார் போக இயல்பாக இல்லாத குழந்தைகள், அந்த குழந்தையினுடைய ஆயுள் கணக்கையும் அந்த மூச்சை கொண்டு ஓரளவுக்கு நாம் விளங்கி கொள்ளலாம். அப்படி இந்த 10 நாள் இடமூக்கு வழியாகவே இந்த மூச்சு வெளிப்போகுமான்னு சொன்னால் 2 ஆண்டில் அந்த ஆயுள் முடிஞ்சிடும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அதுக்கடுத்தது 15 நாள் அப்படி இயங்கினால் அடுத்து ஓராண்டுக்குள்ள இந்த ஆயுள் முடிஞ்சிடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்றார். அதற்கு அடுத்ததாக கருதும் 20 காண 6 கருதிய 5 காண்பது 3 கருதும் 20 6 காணில் கருதும் 2 என காட்டலுமாமி என்று பேசுகிறார். பிராணவாயு 20 நாள் இடைநாடி வழியாகவே இயங்கினால் 6 மாதத்தான் வாழ்நாள். 25 நாள் இப்படி இடநாடி வழியாக மூச்சு இயங்கினால் 3 மாதத்திற்குள் ஆயுள் முடிந்துவிடும் இல்லையா. அடுத்து சொல்றாரு 26 நாள் இயங்கினால் 2 மாதத்துல முடிந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. 26 நாள் நடந்தா 2 மாதத்துல முடிந்துவிடும். காற்றலுமாகும் கலந்து 27 காற்றலுமாகும் கலந்தெழும் 1 காற்றலுமாகும் கலந்து 28 காற்றலுமாகும் கலந்த 2 என்று பேசுகிறேன். பிராணவாயு 27 நாட்கள் இடைநாடி வழியாகவே இயங்கினால் அதுக்கப்புறம் ஒரு மாதம் தான் அந்த வாழ்நாள் என்பதை மெய்ப்பித்து காட்ட முடியும். 28 நாள் இயங்கினால் 10 நாள்கள் தான் வாழ்நாள் என்பதை மெய்ப்பித்து காட்டலாம் என்று இந்த பாட்டில் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்ததாக ஆயுள் பரீட்சையில் 2 5 2 8 பாரஞ்சி நின்ற பகைப்பத்து நாளாகும் வாரம் செய்கின்ற வகை 6 5 ஆமாயில் ஓரஞ்சொடு ஒன்றென ஒன்றும் நாளே என்று பேசுகிறார். இந்த பிராணவாயு 29 நாள் இயங்கினால் இல்லையா 28 நாள் இயங்குவதோடு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டார். 29 நாள் இயங்கினாலும் 28 நாள் இடமூக்கு வழியா போனா என்ன கணக்கோ அதே கணக்குத்தான், அது தனியா இல்லைன்னு சொல்லிட்டார். அதுக்கு அடுத்தது 30 நாட்கள் இயங்கின் வாழ்நாள் அப்பால் 7 நாளாகவே இருக்கும் என்று சொல்றார். 30 நாளும் இடமூக்கு வழியாகவே மூச்சு நடக்குமாயின் அடுத்து 7 நாட்கள் தான் அந்த உயிர் இருக்கும் என்று சொல்றார். அதுக்கு அடுத்தது ஒன்றிய நாள்கள் ஒரு 31 ஆகில் கன்றிய நாளும் கருத்துற 3 ஆகும் சென்று உயிர் 4 சேரவே நின்றிடில் மன்றி இயல்பாகும் மனையில் 2 என்று பேசுகிறார். உயிர் இந்த வளர்க்கின்ற இந்த மாதங்கள் எத்தனையாவது பாட்டுது ஒன்றிய நாள்கள். இந்த பிராணவாயு 31 நாள் இடமூச்சு வழியாகவே நடக்குமாயின் 3 நாள் தான் அந்த உயிர் இருக்கும் அந்த உடம்புல, 3 நாள் தான் இழுக்கும். அதான் கடைசி காலத்தில் இழுத்துக்கிட்டு இருக்குதுன்னாலாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கணக்கெல்லாம் இது. 32 நாள் இயங்கில் அப்பா 2 நாள் தான் அந்த உயிர் உடலை விட்டு செல்ல அந்த இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன ஆகுன்னு சொன்னால் பலர் கூடி ஒழிக்கின்ற அந்த மன்றத்தின் இயல்பு தோன்றும், எல்லாரும் உட்கார்ந்து அழுகின்ற நிலை ஏற்பட்டுவிடும் என்று ஒரு வேடிக்கையாக அதை சொல்கிறார். அடுத்த 2 நாளில் எல்லாரும் எல்லாம் ஒன்று கூடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு மனையினில் ஒன்றாகும் மாதம் 3 சுனையில் ஒன்றாக துணித்தனன் நந்தி
வினையற ஓங்கி வெளி செய்து நின்றால் தனையுற நின்ற தலைவனுமாமி என்று பேசுகிறார். இப்படி உயிர் வளர்க்கின்ற இந்த மாதங்கள் ஒரு அதாவது இதுக்குள்ள எங்கே சொல்றாருன்னா உயிர் வளர்கின்ற கருப்பைக்குள்ள மாதங்கள் முதற்கண் ஓர் அறையில் 9 நீர்க்குடத்தில் 1 என்று நந்தியம்பெருமான் திருவாய் மலர்ந்தறிக்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 மாதம் உருப்பெற்று வளர்கிறது, 10வது மாதம் நீரில் மிதந்து கிடக்கும் என்று சொல்றார். அந்த 10 மாதம் கடந்து அந்த இடத்தை விட்டு அகன்று திருவருள் உணர்வோடு சிறப்பாக வெளிவருமாயின் தன்னை பெறுதலாகிய பேச்சினால் அது உலகிற்கு தலைவனாகவே விளங்கக்கூடும் என்று சொல்லுகிறார். அப்படி இல்லாவிட்டால் வினைவயப்பட்டு வெளிவருமாயின் அளவற்ற உயிர்களும் ஒன்றாக இருக்கும். அதுதான் கருவிலே திருவுடையார்கள் என்று சொல்றதெல்லாம், கருவிலேயே திருவுடையார்கள் என்று சொல்லுவதெல்லாம் அதுதான். திருவருள் வயப்பட்டு திருவருள் சிந்தனையோடு வெளிவரணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த ஆன்மாவினுடைய முன்வினை பயனாக கருவிலேயே திருவுடையவர்களாக விளங்குதல் என்பது இதுதான். மற்ற உயிர்கள் எல்லாம் எப்படின்னு சொன்னா, இது எல்லா 10ல் 11 சொல்றோம் பத்தியா, அந்த மாதிரி எல்லாரும் வினைவயப்பட்டு வெளியே வரக்கூடியவர்கள் என்று சொல்லுகின்றார். அதற்கு அடுத்ததாக ஆறும் அறியார் அழைக்கின்ற வன்னியை, ஆறும் அறியார் அழைக்கின்ற வாயுவை, ஆறும் அறியார் அழிகின்ற அப்பொருள், ஆறும் அறியா அறிவறிந்தேனே என்று பேசுகிறார். வாழ்நாளை அளந்து அறிவதற்குரிய கருவியாகிய இந்த மூலாக்கினி, இது மூலாக்கினி எங்க இருக்கு? மூலாக்கினி மூலாதாரத்தில் இருக்கிறது. அங்கிருந்து தான் என்னவாகுது? பிராணவாயு மேலே ஏறி வருது. இந்த பெருமையை அறிகின்றவர் உலகத்தில் எவரும் இல்லை என்று சொல்லுகிறார். அதனால ஆறும் அறியார் அழிகின்ற அப்பொருள் ஒழுங்குபட நிறுத்தாத காரணத்தினால் விரைவில் அந்த உயிரானது என்ன ஆகுதுன்னு சொன்னா, மூச்சு காற்று வெளியேற ஆயுள் குறைந்து அழிகின்ற நிலையை அறிந்து விடுகிறது. ஆகவே உயிருடைய பெருமையையும் நாம் அறிந்து கொள்ளுகின்ற நிலையில் இல்லை. ஆறும் அறியா அறிவறிந்தேனே, நான் இந்த இரண்டினுடைய தன்மையும் திருவருளால் அறிந்து கொண்டேன் என்று பேசுகிறார். அப்பொருள் ஆறும் அறியா அறிவறிந்தேனே என்று பேசுகிறார். இப்ப திருமூலர் சொல்றார், நான் திருவருளால் இந்த அறிவை பெற்றேன். அப்படி பெற்றதனால இந்த மூலாகினியை கட்டுக்குள் கொண்டு வந்து பிராணவாயுவை தன்வசப்படுத்தி வாழ்நாளை நீட்டித்துக் கொள்ளுகின்ற அந்த ஆற்றலை பெற்றேன் என்று பேசுகிறார். அப்போ இது எல்லாரும் அறிந்து கொள்ள முடியாது. நான் எப்படி அறிந்து கொண்டேன் என்று சொன்னால் திருவருளால் அந்த அறிவை அறிந்து கொண்டேன் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக அறிவது வாயுவோடு 5 அறிவாய அறிவது தான் உலகுயிர் அத்தின் பிரிவு செய்யாவகை பேணி உள்நாடில் செறிவது நின்று திகழும் அதுவே என்று பேசுகிறார். பிராணவாயுடைய இயக்கத்தையும் அதனால் நிலை பெறுகின்ற ஐம்பொறிகளுடைய அறிவையும் அறிய வேண்டும். அதுதான் நாம முக்கியமா அறிய வேண்டியது. ஒவ்வொருவரும் அறிய வேண்டியது எதுன்னு சொன்னா பிராணவாயுடைய இயக்கம், அந்த இயக்கத்தால் நிலை பெறுகின்ற ஐம்பொறிகளுடைய அறிவு. இதை நாம முக்கியமாக அறிந்து கொள்ளணும். அப்படி அறிவது தான் உண்மையான அறிவுங்கிறார். அதுதான் உண்மையான அறிவு. இப்ப நாம் அறிந்திருக்கக்கூடியதெல்லாம் உண்மையான அறிவு அல்ல. அவர் சொல்றாரு, திருமூலர் சொல்றாரு, அறிவுன்னா என்ன அப்படின்னு சொன்னா அறிய வேண்டிய பிராணவாயுடைய இயக்கத்தையும் அதனால் நிலை பெறுகின்ற ஐம்பொறிகளுடைய அறிவையும் தான் அறியணும். இதைத்தான் உண்மையான அறிவு என்று சொல்லுகிறார்.
அப்ப அறிவு என்று சொல்லப்படுவது எதுவோ அதுதான் இந்த உலகத்தில் உயிர் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தில் உயிர்னு எதை சொல்றோம்? எது அறிகின்றதோ அதைத்தானே உயிர்னு சொல்றோம். உடம்பு அறியுது? உடம்பு அறிவது இல்லையே. எது அறிகிறது? உயிர் தான் அறிகிறது. ஆக எது அறிகின்றதோ அதுதான் உயிர் என்று உலகத்தில் சொல்லப்படுகிறது, சுட்டி அறியப்படுகிறது. அப்படி அறியப்படுகின்ற பிரிவது செய்யா வகை பேணி உள்நாடில் செறிவது நின்று திகழும் அதுவே. அந்த உயிர் உலகிலிருந்து பிரிந்து போகாதவாறு அதற்குரிய முறைகளை அறிந்த வழியிலேயே பேணி பாதுகாத்தால் அது எப்படி இருக்கும் சொன்னா உடம்பிலேயே அழுத்தமுடையதாக நிலை பெற்று இருக்கும் என்று பேசுகிறார். இப்போ உடம்புக்குள்ளாக அது இருக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி முடிவு பண்ண வேண்டியது நாம தான். திருமூல சொல்றார், உயிர் உடம்புக்குள்ளவே இருக்கணும்னு சொன்னா நாம என்ன பண்ணோம்? பிராணவாயுடைய இயக்கத்தையும் ஐம்பொறிகளுடைய அறிவையும் அறிந்து அதை தன்மையப்படுத்தி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இறைமுகமாக திருப்ப வேண்டும். அப்படி மடைமாற்றினால் இந்த உடம்புக்குள்ளாக உயிர் என்ன ஆகும் சொன்னா நிலை பெற்று இருக்கும் என்று சொல்லுகிறார். அது அருளும் அருளானது உலகம், பொது அருளும் புகழாளர்க்கு நாளும், மது அருளும் மலர் மங்கையற் செல்வி, இது அருள் செய்யும் இறை அவனாமே என்று பேசுகிறார். இப்போ அறிவுடையவர்கள் ஆயுளை நீட்டிக்கும் முறையறிந்து அந்த வழியிலே நிற்க வேண்டும் என்று சொன்ன திருமூலர் அடுத்து என்ன சொல்றாரு? அது அருளும் அருளானது உலகம். அது என்று சொல்லப்படுகின்ற பொதுவாக சுட்டப்படுகின்ற முதற் பொருள் செய்கின்ற அருள், அது என்று பொதுவாக சுட்டப்படுவது எதுன்னு சொன்னா முதற் பொருள். முதற் பொருள் எது? முதற் பொருள் எது? சிவபெருமான் இல்லையா? அப்படி சுட்டப்படுகின்ற அந்த முதற் பொருள் செய்கின்ற அருளானது அனைத்து உயிர்க்கும் பொதுவானதுன்னு சொல்றார். அனைத்து உயிர்க்கும் பொதுவானது. அந்த பொதுவாகிய உலக இன்பத்தையும் எல்லாருக்கும் பொதுவான உலக இன்பத்தை கொடுக்கும். எது? திருவருள். உயர்ந்தோர்க்கு சிறப்பாக பேரின்பத்தை அருளும். உயர்ந்தோர்க்கு சிறப்பாக பேரின்பத்தை அருளும். அதனால்தான் இந்த அதுங்கிறது எது? சிவபெருமான் இல்லையா? பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொண்ணு, உயர்ந்தவருக்கு மெய்ப்பொருள். உயர்ந்தவருக்கு மெய்ப்பொருள். அதுக்கு அடுத்து சொல்றார் போகமும் திருவும் புணர்ப்பானை. உலகத்தில் இருப்பவர்களுக்கு இன்பம் போகம் இல்லையா? உயர்ந்தவருக்கு திருவருள் இல்லையா? இது எல்லாம் கொடுக்கிறவங்க யாரு? இறைவன் தான் கொடுக்கிறான். அதைத்தான் அவர் சொல்றார், அது அருளும் மருளானது உலகம் இல்லையா? இங்க அது என்பது என்னது? சிவம். அந்த சிவபெருமான் தான், அந்த முதற் பொருள் தான் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக இன்பத்தை கொடுத்தாலும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது பேரின்பத்தை, சிறப்பாக பேரின்பத்தை கொடுக்கிறது, அருளுகிறது. அதுக்கடுத்து சொல்றாரு பொதுவருளும் புகழாளருக்கு. அதாவது பொதுவருள்னா பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கிறது, புகழாளர்கள்னா உயர்ந்தவர்களுக்கு, அவர்களுக்கு சிறப்பாக பேரின்பத்தை கொடுப்பது. மது அருளும் மலர் மங்கையற் செல்வி, இது அருள் செய்யும் இறை அவனாமி என்று சொல்றார். அந்த அருளானது கூட மலர் மங்கையற் செல்வி, மலர் மங்கையற் செல்வி, செந்தாமரை வெண்டாமரை மலர்களில் வீற்றிருக்கின்ற, செந்தாமரை வெண்டாமரை மலர்களில் வீற்றிருக்கின்ற. யார் செந்தாமரையில் யார் வீற்றிருக்கிறது? திருமகள். வெண்டாமரையில் வீற்றி இருக்கிறது கலைமகள் இல்லையா? இப்படி இருவருக்கும் தலைவியாக நிற்கின்ற உமையே.
இந்த 2 பேருக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய உமையம்மைத்தான் இந்த அருளை தருகின்றவள் என்று சொல்லுகிறார். அதனால வாழ்நாளை நீட்டிக்கின்ற அருளை புரிகின்ற இறைவன் அந்த உமைக்கு தலைவனாக இருக்கின்ற எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு இந்த பாட்டில்? சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பெருமானை நினைந்தே வாழ்நாளை நீட்டிக்க வேண்டும். வேறு எந்த வகையிலும் நாம என்ன பண்ண முடியாது, நீட்டித்து கொள்ள முடியாது. என்ன எவ்வளவும் சொல்லிட்டு அதான் சொல்றார், அந்த பெருமானை நினைந்தே நாம் என்ன செய்யணும், வாழ்நாளை நீட்டித்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். அதுக்கு அடுத்தது நிறைவு திருமந்திரம். பிறப்பது சூழ்ந்த பெருந்தகை நந்தி, பிறப்பது சூழ்ந்த பெருந்தகை நந்தி, குறிப்பது கூடிய கோல குரம்பை, பழப்பதியாவது பற்றரும் பாசம், அளப்படி செய்வார்க்கு அகலம் மதியே என்று பேசுகிறார். உயிர்கள் பிறத்தல் வேண்டும் என்று கருதி, இந்த உயிர்களுக்கு பிறப்பு கொடுக்கணும், உயிர்களுக்கு பிறப்பு கொடுக்கணும். எப்படி முடிவு பண்றான் பெருமான்? அந்தந்த வினைக்கு ஏற்றார் போல முடிவு செய்கிறான். அப்படி அந்த வினைக்கு ஏற்றார் போல பிறப்புக்கு உட்பட வேண்டிய இந்த உயிர்களுக்கு அந்தந்த வினைக்கு ஏற்றார் போல கிடைக்கின்ற உடம்பு, வினைக்கு ஏற்றார் போல கிடைக்கின்ற இந்த உடம்பு அழகான உடம்பு இல்லையா? இது எப்படி இருக்குது? ஒரு மரத்தில் பூத்து பிஞ்சு விட்டு காயாகி செங்காயாகி பழமாக பழுத்து நிற்குது. பழுத்து அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நாம் பறிக்கலைன்னாலும் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி இந்த அழகான உடம்பு கூட என்னாகும்? பழுத்து முடிவில் கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்றார். என்ன? குறிப்பது கூடிய கோல குரம்பை பழப்பதியாவது பற்றரும் பாசம் என்று சொல்றார். அதனால இந்த பழமாகி தானா விழுவது இல்லையா, அது மாதிரி இந்த பாசங்கள் ஆழ்ந்து போகும்படியாகி அதற்குரிய முறைகளில் நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் பழகினால் இந்த பாசம் விலகி ஞானம் வரும், ஞானம் வரும். அப்போ என்ன பண்ணணும்? ஒரு நிலையில் இந்த பாசத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி வரணும். அப்படி நீங்கி வரும்போது அதை தான் அந்த பாட்டில் சொல்றாரு, இந்த பழம் பழுத்து விழுவது போல நம்முடைய உள்ளமும் என்ன பண்ணணும்? பக்குவப்பட்டு வரணும். அப்படி பழுத்த பழம் எப்படி புளியங்கனி எப்படி இருக்குதோ அது போல நம்ம உடம்புக்குள்ள இருக்கணும். அது விழுந்தாலும் கவலைப்படக்கூடாது, இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. அப்படி பக்குவத்துக்கு வந்துன்னு சொன்னா இந்த பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஞானம் முதிர்ச்சி பெறும், ஞானம் முதிர்ச்சி பெறும். ஆகவே இந்த ஆயுள் பரீட்சையில நிறைவாக என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பெருமானை நினைந்து 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 நாம வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கைத்தான் நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே இதுக்கு முன்னாடி சொன்ன ஆயுளெல்லாம் நாம பரீட்சித்து பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே பெருமானை நினைந்து வாழ இந்த அழகான உடம்பு பழுத்து பழமானாலும் கூட அந்த நிலையில நம்முடைய பாசம் விலகி ஞானம் மிகுந்து நிற்கும், ஞானம் மிகுந்து நிற்கும். அப்ப நாம எப்ப நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம பொதுவாக நம்முடைய வழக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னா, கோயிலுக்கு போறது சாமி கும்பிட்றதெல்லாம் எப்போ வயசான காலத்துலன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால தான் தீர்த்த யாத்திரை போகிறதுக்குன்னு ஒரு காலத்தை பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த காலத்தில் தீர்த்தமும் ஆட முடியாது, யாத்திரையும் போக முடியாது இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? ஆரோக்கியமா இருக்கும் போதே இல்லையா, நமக்கு ஆற்றல் இருக்கும் போதே பெருமானை பற்றி கொள்ளணும்.
ஆற்றல் இருக்கும்போதே பெருமானை பற்றி கொள்ளணும். ஆற்றல் இல்லாத போது பற்றி கொள்ளவும் முடியாது. அதனால தான் நமக்கு நம்முடைய அருளாளர்கள்லாம் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, நம்முடைய ஆயுள் எப்போ முடியும் நமக்கு தெரியாது. எவ்வளவு நமக்கு ஆயுள் பெருமான் வச்சிருக்கிறார் நமக்கு தெரியாது. அதனால இருக்கின்ற போதே இறைவனை பற்றிக்கொள், இருக்கின்ற போதே இறைவனை பற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். அதாவது இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கும் இருப்பார் என்று எண்ணவும் திடமில்லையே அப்படின்னு நம்ம அருளாளர் சொல்றாங்க. திருவள்ளுவர் ஒரு படி மேலே போறாரு. இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கும் இருப்பார் என்று எண்ணவும் திடமில்லையே. இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பாரு நாம இருந்தாதான் பார்க்க முடியும். நாம இருந்தாதான் பார்க்க முடியும். நேற்றுக்கு இருந்தான்ப்பா, இன்னைக்கு இருந்தான்ப்பா, நாளைக்கு இருப்பான், நாம இருந்தாதான் பார்க்க முடியும். ஆனா நாம நாளைக்கு இருப்போமா? அதுவே உறுதி இல்லை. அதான் சொல்றாரு, இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கும் இருப்பார் என்று எண்ணவும் திடமில்லை. அதுவே உறுதி இல்லை. திருவள்ளுவர் ஒருபடி மேலே போய் சொல்லிட்டாரு, இந்த உலகம் எப்படிப்பட்ட அதிசயமானது தெரியுமா? இந்த உலகத்தினுடைய அதிசயம் என்ன தெரியுமா? நேற்று இருந்தவ இன்னைக்கு இல்லைங்கிறது தான் இந்த உலகத்தினுடைய வியப்பு. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்றுக்கு இருந்தான்ப்பா, இன்னைக்கு இல்லை. அதுதான் இந்த உலகத்தினுடைய பெருமை என்று திருவள்ளுவர் ஒருபடி மேலே போய் சொல்றார். அப்போ இருக்கின்ற காலத்திலேயே இன்னமும் சொல்ல போனா நம்முடைய ஆயுள், அதாவது இளமை பருவத்திலேயே இறைவனை நாம என்ன பண்ணணும்? பற்றி கொள்ள வேண்டும். இறைவனை நினைந்து 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 நாம வாழுகின்ற வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த பிறப்பது சூழ்ந்த பெருந்தகை நந்தி குறிப்பது கூடிய கோல குரம்பை பழப்பதியாவது பற்றரும் பாசம் அளப்படி செய்வார்க்கு அகலும் மதியே என்று இந்த பாட்டில் பெருமானை நினைந்து 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 நாம வாழ்க்கையை நடத்துகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு இந்த அளப்படி அப்படின்னு சொல்றது என்னன்னு சொன்னா, ஆழ படித்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது பெருமானுடைய சிந்தனையில ஆழ்ந்து நிற்க வேண்டும் அர்த்தம். இந்த ஆழ என்பது எதுகையின் மோனையை நோக்கி குறுக்கி வந்திருக்குது, அழப்படி என்று வந்திருக்கு. அப்போ ஆழ போகும், பாசமெல்லாம் ஆழ்ந்து போய் ஞானம் பெருகி நிற்கும் என்று சொல்லுகின்றார். ஆகவே நாம இந்த காலச்சக்கரத்தையும் ஆயுள் பரீட்சையிலும் திருமூலர் சொல்லுகின்ற முக்கியமான செய்தி என்ன என்று சொன்னால், இறை சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்ததாக வார சரம் ஐயா, உணவு அடுத்த உணவு இடையல் தொடங்கிக்கலாமா? சரி, என்ன அறிவிப்பு? ஆமாம்.